ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு 100 ரிவ்யூ செக் பண்றோம். 10 ஃபிரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுறோம். ஒரு 10,000 ரூப்பீஸ்க்கான ஒரு ஃபோனுக்கு நம்ம இவ்வளவு ரிசர்ச் பண்றோம். ஆனா, நம்ம ஒரு கெட்டப்போற லைஃப் டைமோட இன்வெஸ்ட்மென்ட் ஆகிய வீடுக்கு வந்து, ஜஸ்ட் லைக் தட் ஃபிரெண்ட் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த கொத்தனார போடலாம், அந்த கொத்தனார போடலான்ட்டு, ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பெர்டீஸே இல்லாத ஒருத்தர நம்ம சூஸ் பண்ணி, நம்மளோட லைஃப் டைம் அசெட்ஸ நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ, ஒரு பில்டர செலக்ட் பண்றோம்னு சொன்னாச்சுன்னா, அந்த பில்டர் கண்டிப்பாக மினிமம் ஒரு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் உள்ள எஜுகேட்டட் பில்டரா இருக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10 இயர்ஸ் ஆவது அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருக்கணும். அத தவிர அவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச பில்டிங்க ஒரு விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு அதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, குவாலிட்டி ஆஃப் த பில்டிங் எப்படி இருக்குது, கிராக்ஸ் இருக்குதா அப்படின்னு பல விஷயங்களை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஒரு பில்டரை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்ட்டு ஒரு பில்டர்கிட்ட கேட்டீங்கன்னா, எப்பா எனக்கு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருன்னு சொன்னாங்கன்னா, தே ஆர் நாட் அட் ஆல் எ பில்டர். நீங்க உங்களோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த டோர் போட்டா பெட்டரா இருக்கும், இந்த ஃப்ளோரிங் போட்டா பெட்டரா இருக்கும், வயசானவங்க இருக்கிறாங்க, கிரானைட் போடாதீங்க, இதுக்கு இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களோட தேவைகள் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க காஸ்ட் கொடுத்தா தே ஆர் த பில்டர். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை நம்பி ஷார்ட் டேர்ம் கம்மி பிரைஸ்ல முடிக்கிறேன்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல லீக்கேஜ் ஆகுது, இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு நீங்க கஷ்டப்பட போறீங்களா? இல்ல ஒரு ப்ராப்பரான பில்டரை செலக்ட் பண்ணி உங்களோட ஒரு 20 வருஷம் கிடையாது, எனக்கு 100 வருஷம் நான் வாழணும் இந்த வீட்டுலன்றதுக்கு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்ட போறீங்களா? ஃபார் மோர் டீடைல்ஸ் DM me. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.